இப்போ சுவிட்சு உடஞ்சிருச்சு. சுவிட்சு இதை பாருங்கள், சுவிட்சு உடஞ்சிருச்சு. அந்த சுவிட்சை எப்படி சரி பண்ணுங்கிறத நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்று கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எப்படி உடஞ்சிருக்குங்கிறத நான் செஞ்சுருக்கேன். உடஞ்சதை நான் சரி பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி. நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்னென்ன வயரிங் கேட்குறீங்க அத்தனை வரைக்கும் நான் செஞ்சு போட்டுட்ருப்பேன். என்னோடய முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட இது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது ஒயரிங் ஜாக்கிரதையாக செய்யணும். கையில் கரண்ட் வைக்கிங்கன்னா எந்த எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் சரி, கையில் வச்சுருந்தீங்கன்னா கை க்ளோஸ் இல்லாமல் செய்யாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ இது உடஞ்சி உள்ளே போயிருக்கு பாருங்கள். அதை நான் எப்படி மாற்றுறதுன்னு மட்டும் பாருங்கள். அது எப்படி மாற்றுறது பாருங்கள், எல்லாம் உடஞ்சிருக்கு. அது எப்படி மாற்றுறது மட்டும் பாருங்கள், மாட்டி கொடுப்போம். பாருங்கள், அதுக்குள்ளே டெஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை கழட்ட போகிறோம் பாருங்கள். இது இப்போ நம்ம கழட்டி மாட்ட போகிறோம் பாருங்கள். இதை கழட்டிக்கிட்டு இருக்கோம். அதுமாரி இதையும் நம்ம கழட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது உடஞ்சி கிடக்குது. இப்போ இதை நம்ம எப்படி மாட்டங்கிறத நம்ம காட்டுறோம் வாங்க. எல்லாமே கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 2 வயரை மட்டும் நம்ம கழட்டிக்குவோம். இதுதான் மெயின் ஒயரு. 2 மெயின் ஒயரையும் கழட்டியாச்சு. ரெண்டு மெயின் ஒயரையும் கழட்டியாச்சு. இதை பாருங்கள், ரெண்டையும் கழட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, இந்த சுவிட்சை நம்ம இப்படி எடுத்தாச்சு, எடுத்து வெளியே ஆக்கியாச்சு. ஓகேங்களா? இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே மாட்ட போகிறோம். இதில் இந்த குறி ஒன்று இருக்கும். அந்த குறி வச்சு தான் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன் ஆஃப்னு வரும். வருங்க, இதுமாரி ஆன் ஆஃப்னு வரும். அந்த ஆன் ஆஃப் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதை வச்சு மாட்டியாச்சு. இது என்ன காரணம்னா, இது உடஞ்சதால் இப்போ காரணம். இப்போ நம்ம இதை மாட்ட போகிறோம். அதே மாதிரி இப்போ மாட்ட போகிறோம் பாருங்கள். இது மெயின் கரண்ட்டை கொடுக்க போகிறோம். மெயின் கரண்ட்டை கொடுக்குறோம் பாருங்கள். அது மாதிரி இந்த வயரையும் நம்ம கொடுக்க போகிறோம். இது நம்ம கொடுத்தாச்சு. இது நமக்கு சரியாக வரல. இதை திரும்பி கழட்டிக்கிட்டு வந்துடுச்சு. நம்ம திரும்பி அதில் கொடுக்க போகிறோம். இப்போ எடுத்தாச்சு. திருப்பி நம்ம இந்த வயரை நம்ம கரெக்டாக உள்ளே வச்சு மாட்டுங்க. ஏன்னா உருவிட்டு வரதால இப்போ மாட்டியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஒயர் இப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. இந்த ஒயர் நமக்கு இப்போ ஃபேஸுக்கு ஃபேஸு கொடுத்து இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு பாருங்கள்.
கொடுத்தாச்சுங்களா. அடுத்தது வந்து இந்த சுவிட்சு கண்ட்ரோல் பாருங்கள், மஞ்சள் வேறு போதுங்களா, அதை கொடுத்தாச்சு. இப்போ வந்து நியூட்ரலுக்கு வந்து இந்த ஒயர் நமக்கு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஒயர் வந்து நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வருது, ஓட்டை இருக்கிறதால வெளியே வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கு தகுந்த பாக்ஸ் வந்து இப்போ முடுக்க போகிறோம். திருப்பி இதை பாருங்கள், இந்த சுவிட்சு போர்டு ஸ்க்ரூ வச்சு இப்போ மாட்டியாச்சு. மாட்டினதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து திருப்பி ஸ்க்ரூ டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். இப்போ டைட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நமக்கு கரண்ட்டு வருதா இல்லையாங்கிறத இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த முடிக்காச்சு. இப்போ லைட் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கரண்ட்டு வருதா இல்லையாங்கிறத நம்ம இந்த இண்டிகேட்டர் எரிந்து பாருங்கள். நம்ம கனெக்ஷன் கொடுத்ததில் இப்போ ஒயர் வந்து திருப்பி நம்ம சுவிட்சு போட்டு முடிக்காச்சு. இப்போ வந்து எல்லாம் சுவிட்சு போட்டு இதில் வந்து கரண்ட்டு வருது பாருங்கள். சப் லைட் எடுத்து பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயும் பார்க்கணும். ஆனால் இதில் வரக்கூடாது, இது வந்து எர்த்து உள்ளது. எர்த்தை வந்து நம்ம கரெக்டாக வரக்கூடாது, வந்துச்சுன்னா ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் அனுப்பி விடுங்க. இதோட பதில் என்னன்ட்டு நீங்கள் எனக்கு பதில் அடிங்க. அப்போ தான் இந்த நான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நான் போட முடியும். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.